இங்க சேரன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை விஷயத்துல நம்ம சந்தா கிட்ட அது எப்படின்னு கேட்க, நம்ம சந்தாவும் பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சது தான். "சரி, சரி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ போ" அப்படின்னு சொன்னது தான். உடனே சந்தாவும் பாத்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "என்னங்க நீங்க எது சொன்னாலும் நம்புவீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. கல்யாணத்த நிறுத்துறதுக்காக தான் நான் அப்படி பொய் சொன்னேன். நீங்க வரலன்னா கூட நான் இந்த பொய்ய தான் சொல்லியிருப்பேன்" அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் சேரனுக்கு போன உயிரே திரும்ப வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்த தம்பிங்க கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு, எல்லாரையுமே பாத்தீங்கன்னா வர சொல்லி, "சந்தா ஒண்ணும் பிரெக்னன்ட் இல்ல. இந்த கல்யாணத்த நிறுத்துறதுக்காக தான் அப்படி பொய் சொல்லியிருக்கா. இது தெரியாம நீங்க என்ன எவ்ளோ ஓட்டியிருப்பீங்க." அப்புறம் என்ன எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிட்டு இருக்க, இங்க மத்தபடி நிச்சயத்துக்கு என்னலாம் கொண்டு வரணும், என்ன ஏதுன்னு கேட்க, "உங்க தரப்புல நீங்க பொண்ணுக்கு ரிங் வாங்கிட்டு வந்துருங்க. நாங்க மாப்பிள்ளைக்கு ரிங் வாங்கிருவோம். அப்புறம் நிச்சயம் பண்ணிரலாம்னு" சொன்னது தான். உடனே பாண்டி பாத்தீங்கன்னா டவுட்டா, "நாங்க இங்க இருந்து போனதுக்கப்புறம் திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டீங்கல்ல?" அப்படின்னு கேட்க, உடனே அவங்க அப்பா, "ஃபர்ஸ்ட் டாட்டு சந்தா மட்டும் தான். இப்ப அவ வயித்துல குழந்தை வருது. எப்படி நாங்க அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்போம்? நீங்க என்ன நம்பலாம்னு" சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா, "சரி நாங்க கிளம்புறோம்னு" சொல்லிட்டு, அப்புறம் என்னங்க ஜாலியா சந்தோஷமா ட்ரெயின்ல கிளம்பி சென்னைக்கு போவாங்க.